சாமி வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. என்ன விஷயமா வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் சாமி வந்திருக்கேன். சாமி இந்த போட்டோவை பாருங்க சாமி. உங்க பொண்ணுக்கு நல்லா வரணும் வந்திருக்கு. அப்புறம் நல்லா படிப்பு, நல்லா கம்மியில வேலை ஆக்குறாப்ல. சட்டு பொண்ணு சாதத்தை பார்த்தா பேசி முடிச்சிடலாம் சாமி. நல்ல விஷயமா தான் வந்திருக்கீங்க. பையன் லட்சணமா தான் இருக்கிறான். பிள்ளை படிச்சிட்டு இருக்கால, படிப்பு முடியட்டும் பாத்துக்குவோம். இல்ல சாமி, நல்ல இடம் விட்டுறாதீங்க. புரியுது புரியுது. ஆனா இப்ப வேண்டாம் கோபால். அப்ப சரிங்க சாமி, அப்ப நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க. அம்மா விஜயா, என்னப்பா? துண்டு எடுத்துட்டு வாமா. அப்பா கோயில் போயிட்டு வரமா? சரிப்பா. என்னடா நந்தா எப்படி இருக்க? டேய் மணி, நீ என்ன எந்த பக்கம்? ரொம்ப அதிசயமா இருக்கு. நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு சவாரிக்காக வந்தேன். ஆமா, அவன் வண்டிக்கு என்னடாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. அப்பவா நம்ம வண்டியில போயிருவோம். இல்ல நீயே சவாரிக்கு வந்திருக்க. நீ போ, பரவாயில்ல. இருங்க, இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா? ஏன்? இல்ல, உங்க சொந்த கதையோ சோக கதையோ பேசிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல தெரியுது. அதான் டிஃபன் சாப்பிட்டு வரலாமேன்னு பாக்குறேன். இதோ வர்றேங்க. டேய் பார்ட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம அப்புறமா மீட் பண்ணிக்கலாம். நான் வரேன்டா. ஏய் இரு, நானும் வந்துடுறேன். டேய் நீ பஞ்சர் ரொட்டி கொண்டு வந்துரு. வா மாப்ள போலாம். என்ன மாப்ள, நீயும் ஒரு திட்டத்தோட தான் வர்ற போல இருக்கு. வா வா. அண்ணாச்சி வணக்கம். சொல்லுங்க. சரி சரி, எத்தனை லோடு எப்ப வேணும்? அனுப்பி விடுறேன். ஏல, ஒரு வாரமா தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து பாக்க இந்த முடிச்சதையா? அழகங்கள பைப்பாங்க போயிருக்கான். என்னல நீங்களும் வேலைய. பணம் வாங்கிட்டியால? பணம்லாம் வாங்கிட்டேங்க. தம்பி நல்லா படிக்க வைல. சரிங்க. கோகிலா, ஏய் உமா, பாட்டி யார் வந்திருக்கா பாரு. வா வா வா, உள்ள வா. பாட்டி யாருமா? பாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? இது பாக்குறல்ல, சூப்பரா இருக்கேன். கடையில யாரும் இல்லையா? வர்றேன். பெரியப்பா எங்க? அப்பா சந்தைக்கு போயிருக்காரு. ஏய், போன தடவை ஒரு யானை குட்டி கூட்டு வந்தல்ல, அது எப்படி இருக்கு? யாரு? சுப்புலட்சுமியா? அவளுக்கு வளகாப்பே முடிஞ்சிருச்சே. என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ பாவம். ஏன்? நான் அவ புருஷனை சொன்னேன். கொழுப்படி உனக்கு. இந்த வந்துட்டேன்க்கா. ஏய், நான் பீடி கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வந்து நிறைய விஷயம் பேசுவோம், சரியா? மாப்பிள்ள விசா அப்ளை பண்ணிட்டேன். ஊருக்கு போயிருண்டா. ஏண்டா? ஏண்டாண்ணா, நான் எப்பண்டா இந்த ஊர் விட்டு போனேன். எங்க அப்பா ஆசைப்படுறான். நீங்க என்னடாண்ணா போக வேண்டாங்கிறீங்க. ஏய், ஏண்டா அவரையும் சும்மா குறை சொல்லிட்டு இருக்க? அவர் உனக்கு என்னடா பண்ணல? உன்னை வளர்த்து படிக்க வச்சது அவர் தானே. செல்வத்தை பாரு, பொட்டி கடை வச்சிருக்கான். நான் பீடி கடை. பிழைக்கிறவன் எங்க வேணாலும் போய் பிழைக்கலாம். அங்கதான் பிழைக்கணுங்கிறது இல்ல. ஆமா, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இதே ஊர்ல தான் குப்பை கொட்டிட்டு இருக்க போறீங்க. நாங்களாவது இங்க இருந்து குப்பை தான் கொட்ட போறோம். நீ அங்க போய் குப்பையில இல்ல போற. வந்துட்டோம்ல. ஹாய். வணக்கம் சித்தப்பு. வாடா. டேய் சொல்ற உன் நியாயத்தை இவங்கிட்ட. விசா அப்ளை பண்ணிருக்கானா? அவன் ஆசை அது, அதை ஏன்டா கெடுக்கிற? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சித்தப்பு. நான் ஊருக்கு போறதோடவா? ஆமாண்டா சித்தப்பு, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல தான், ஆனா நம்ம ஊர் பொண்ணு கிடையாது. பாக்குறதுக்கு சும்மா தேவதை மாதிரி இருந்தா. ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியலடா. பாக்கி கூட்டிட்டால பஞ்சாயத்தா போல போய் பொழப்ப பாருல. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து, போய் கடையை தரல. மாப்பிள அப்ப கத்த ஆரம்பிச்சுட்டா, நான் கிளம்புறேன்டா. எல்லா அப்பனாலும் இப்படித்தான் இருக்கானோ. டேய்
வயசானாலே அப்படிதான்டா. வணக்கம். வாங்கய்யா, வாங்க வாங்க. தோட்டத்துல 2 பேரும் அனுப்பி ஏற்பாடு பண்றேன். சுத்தம் பண்ண சொல்லுங்க. சரிங்கய்யா. கணக்கு பண்ண வந்தாரு. சரி, அவர்கிட்ட சொல்லி கோயிலுக்கு வெள்ளை அடிக்க ஏற்பாடு பண்ண. சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரியா? தாமா சாப்பிடுமா. தாமா நீயும் சாப்பிடுமா. என்னால என் பிள்ளைகளுக்கு சோத்தோட பாசத்தை தான் ஊட்ட முடியும். பாவி மவ நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. இவன் வேற நேரங்கிட்ட நேரத்துல எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். பிள்ளைகளை சாப்பிட விடு. சாப்பிடுங்க தங்கங்களா. என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல அது வந்து உங்களுக்கு என்ன இங்க வேலை? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. இது எங்க ஐயாவோட பரம்பரை கோயில். அதுக்காண்டி இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்குள்ள வருவியா? போடா வெளியே. போடா வெளியே. என்ன ஏய் போ. என்னைய கலத்து சொல்லுது இல்லையா? வேணாம் போடா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏய் எல்லாம் தெரியும்டா. போடா போ. போமா வெளியே. குட்டி கேட்டா போச்சு உனக்கு. 5 வயசுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஏமா இப்படி அலையிற? போ. சீக்கிரம் போ. நல்ல கதை. ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. அண்ணே ஏதாவது வேலைக்கு போறேனே. என்னல இது? நம்ம நல்ல பொருள்களை பார்க்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. நீ வேலைக்கு போறீங்க. என்ன படிச்சுட்டு சும்மா இருக்கணும்? அப்ளிகேஷன் போட்டு தான் பார்க்கலாமே. என்னவோ இஷ்டப்படி செய். அண்ணே அழகு அழகு. காலங்காத்தால வீட்டுல விட்ட என்னல இது? ஷார்ட்ஸ். எது ஷார்ட்ஸ்? இங்க பார்ட்ஸே சரியில்லை. எதுக்குல உனக்கு ஷார்ட்ஸ்? இது என்ன? கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ்? ஒழுங்கா டீ கிளாஸ் கழுவு தெரியாத உனக்கு எதுக்குல கூலிங் கிளாஸ்? போல நீ எல்லாம் வாழ்க்கையில எங்க உருப்பிட போற? போறத பாரு ரோட் ரோலர் மாதிரி. இந்த பிசினஸ் மாத்திரம் முடியட்டும். உன் கண்ணாடியே இதே மாதிரி நொறுக்குறேன். நீ கூப்பிட்டியேன்னு நான் வரேன், அவ்வளவுதான். ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த ஊர்ல சக்தி வாய்ந்த கோவில் இதுதான் தெரியுமா? அப்படியா? ஆமா. தொடர்ந்து 3 வாரம் நீ கோயிலுக்கு வந்த நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நான் நினைச்சது கூட நடந்திருக்கு தெரியுமா? அப்படித்தான் பாட்டி ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. நாங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு தான் பாட்டியே சரியானாங்க. நீ கூட வேண்டிக்கையே, உனக்கு நல்லதே நடக்கும். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. ஏய் வா. நான் வரல, நீ போ. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. சாமி இந்தாங்க. இப்ப பூ வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? சாமி இந்த வாரேன். சாமி பேருக்கு. சரிம்மா. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த சம்பு பாலசார பட்சதம் உமாசோக விநாச காரணம் நவாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சித்தி விநாயக பாணி சரஸ்வதி சண்முகா ஓம் சிவசக்தியே பூற்றே. மாமா ஏன் அங்க இருக்கிற? சாமி கூட வரலையா? அவ வரமாட்டா சாமி. ஏன்? எதுக்குமா? அவளுக்கு சாமி எல்லாம் பிடிக்காது. சாமிய மனுஷனுக்கு பிடிக்காம இருந்தாலும் அந்த மாதிரி மனுஷனை சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த குடும்ப விபத்துல பலியானது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது கடவுள் தான் செஞ்சாலும் சொல்லுது அறியாமைமா. சாமி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பாட்டி உமாவை பத்தி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காமா. தன்னை வணங்க சொல்லி எந்த சாமியும் கட்டாயப்படுத்தாது. அப்படி கட்டாயப்படுத்துறது சாமியுடைய வேலை இல்லம்மா. அவனின்றி ஒருவனும் அசையாதுமா. சரி, எப்பதான் வேலைக்கு போக போறீங்க? இந்த பார் மாப்பிள்ள, உன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு லோன் அலையிற சாதாரண ஆள் நான் இல்ல. பல எல்லுக்கும் பல சிக்கும் அதிபதி ஆகப்படும்ல. எல்ஐசி தெரியுமாம? அது என்ன எல்சி? எல்லுன்னா லேக்ஸ், சீனா க்ரோர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த ஹிட்லர் கிட்ட என்ன போட்டு கொடுத்துருப்பியா? போட்டு கொடுத்தது இல்லாம அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து என்னோட காஸ்ட்லி கூலிங் கிளாஸ போட்டு நொறுக்கிட்டீங்களடா. சரி விடு, கோயில் திருவிழால அசந்த நேரத்துல ஆட்டைய போட்டதுன்னு அது பப்ளிக்ல லீக் அவுட் பண்ணக்கூடாது மாப்பிள்ள. நீ முதல்ல இங்கிலீஷ்ல பேசுறது நிறுத்து. மாமு 2 டீ. இல்ல ஒரு டீ தான். மாப்பிள்ள, மாமு கடையில கார சேவ் நல்லா இருக்கும். சாம்பிள் பாக்குறியா? 100 கிராம் எடுத்து தரேன். நீயா டீ போட போற? டீ போடுறதுக்கு கலெக்டரா வருவாரு. நீ டீ போட்டு யாரு குடிக்க? நீ போடுற டீ மனுஷ பைய குடிப்பானா? டீ நாங்க போட்டா குடிக்க மாட்டியலோ? உன் கையால டீயை குடிச்சு தான் தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. எடுவிட்ட பையில குடிச்சுட்டு போ. ஓசி டீ குடிக்கிற பையலுக்கு வாய் வேற. தீர்க்காசா இருக்கும். நல்லா இருமா. நீலா அண்ணன் எங்கப்பா? அவன் கோயிலுக்குள்ள இருக்காமா. இத அண்ணன் கிட்ட கொடுத்துருப்பா. என்னம்மா உனக்கு புரியலையா? கோயில் பிரசாத் வர வேற எதுவும் சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? கொடுத்து பாருங்கப்பா ப்ளீஸ். சொன்னா உனக்கு புரியாது. அப்ப நீயே கொண்டு கொடு. நீலண்ண, எனக்கு பிறந்த நாள். என்னென்ன பாயசம்? சாமிக்கு வச்சு கும்பிட்டாச்சு. இது உனக்கு தான். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம்னா வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா ஒண்ணும் ஆகாது. அப்ப எனக்கும் சேர்த்து நீயே குடிச்சுக்கோ. ஏன் இத குடிச்சா செத்தா போவ? ஆமா, செத்து தான் போவேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி நாக்கு வறண்டு நாதி இல்லாம நடு ரோட்ல கிடந்தப்போ யாரும் உதவ வரல. உயிருக்காக போராடி பசியில நான் துடிச்சப்போ அன்னைக்கு இந்த கோயில் பிரசாதம் தான் எனக்கு உணவா இருந்துச்சு. சொன்னா கேட்க மாட்டேன். நான் வரேன். நல்லா. நம்ம ஊரு டேம்ல என்ன தண்ணிலாம் வந்து கலக்குது தெரியுமாடி? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுடி. அப்புறம் ஏய், அந்த பக்கம் இல்லடி, கோயில போய் தான் தண்ணி எடுக்கணும். சரி, அங்கதான் தண்ணி நல்லா இருக்கும்.
தீயா பூவில் தீயா நெருங்கி அணைக்கிறேன். தீண்டா தீண்டா நேரம் தாண்ட நிலையை மறக்கிறேன். என் உயிரில் கலந்ததேனோ என் உலகம் உன்னில் தானோ. ஊர் மறந்தது பேர் மறந்தது நீ சிரித்ததும் பூ சிரித்ததும் உன் வழியினில் என் விழிகளும் தான். தீயா தீயா பூவில் தீயா நெருங்கி அணைக்கிறேன். மலர் பாதம் நாண பொன் மலர் முகம் காண வழியில் புல்லாகவா. திருவிளக்கினை போல உன் வருகையினாலே வெளிச்சம் நான் காணவா. மலர் விழுந்ததில் மனம் உடைந்தது நியாயம். மது வழிந்ததில் இதழ் சிவந்தது காயம். ஒரு நொடியினில் ஒரு பிடியினில் உன்னை கலந்திட வேண்டும். மலை அருவியில் மறுபிறவியில் தினம் கரைந்திட வேண்டும். தீயா தீயா பூவில் தீயா நெருங்கி அணைக்கிறேன். தீண்டா தீண்டா நேரம் தாண்ட நிலையை மறக்கிறேன். நீ ஒரு வரி பேசி நீ புன்னகை வீச அடிமை நானாகுவேன். ஒரு நகர்வளம் போக ஒரு மலர்வனம் தேவை. முடிவை நான் கேட்கிறேன். உன்னை ரசித்ததும் என்னை பிடித்ததும் காதல். உன்னை தொடர்ந்ததும் என்னை துளைத்தது தூரல். புது கலையினில் புது நிலையினில் உன்னை வரைந்திட வேண்டும். சுகவலையினில் சுப வளைவினில் உன்னை வளைத்திட வேண்டும். தீயா தீயா பூவில் தீயா நெருங்கி அணைக்கிறேன். தீண்டா தீண்டா நேரம் தாண்ட நிலையை மறக்கிறேன். என் உயிரில் கலந்ததேனோ என் உலகம் உன்னில் தானோ. ஊர் மறந்தது பேர் மறந்தது நீ சிரித்ததும் பூ சிரித்ததும் உன் வழியினில் என் விழிகளும் தான். தீயா தீயா பூவில் தீயா நெருங்கி அணைக்கிறேன். ஐயா இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, வெளியே போங்க. இந்த சந்தர்ப்பத்தோட ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். சரியான வடிக்க மாட்டினால வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. இந்தாங்கய்யா. என்னல இளநீ குடிக்கிறீங்களா? குடிங்க குடிங்க. வேற என்னல? அதே அந்த பையன் இருக்கானே. எந்த பையன்? இந்த கோயிலே கதினி கிடக்கலையா? அவனுக்கு என்ன? அவன் நம்ம தம்பிய கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்யா. ஏன் கோயிலுக்குள்ள என் தம்பியை வரக்கூடாதுன்னு அவனை சொல்ல பார்த்து வந்திருக்கியா நீ? மாஸ்டர் இந்த பக்கமா எதுக்கு போயிட்டு இருக்கோம் மாஸ்டர்? கடன் வாங்க தான் போயிட்டு இருக்கிறோம் பூச்சி. ஆனா
ஊருக்குள்ள இம்புட்டு பயலுங்கிட்ட கடனை வாங்கிட்டு இவ்வளவு தைரியமா லாந்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு மாஸ்டர். இந்த பாடுறா பூச்சி, நம்ம தகுதிக்கு இந்த அளவுக்கு கூட கடன் வாங்கலன்னா இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான்டா. அது மாத்திரம் இல்லாம இந்தியா எந்த அளவுக்கு கடன் வாங்கிருக்கோ அதே அளவுக்கு நானும் கடன் வாங்க போறேன்டா. ஐயோ, கடன் கொடுத்தவங்க பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க மாஸ்டர். இப்போ என்ன மாஸ்டர் செய்யறது? ஏன்டா பயப்படுற பூச்சி? பயப்படாத. குரு எவ்வழியோ சிஷ்யன் அவ்வழியே. புரியுதா? என்ன ஃபாலோ பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடைசியில இதைத்தான் பண்ணி தொலைப்பான்னு எனக்கே தெரியும். பாவி பையன். தக்காளி, கத்திரிக்காய், பொரிகடலை 30 ரூபாச்சுமா. இப்படி 4 சாமானுக்கு 30 ரூபா கொடுத்து வாங்க. அந்த காலம் ஒரு தேங்காய்க்கு 30 பைசா. இந்த காலம் ஒரு வக்கா உப்புக்கு 10 ரூபாயா இருக்கு. அரிசி விலை 1 ரூபா தானே? குழம்பு வச்சு சாப்பிடறத விட கடைசி வரைக்கும் கஞ்சி குடிச்சே காலத்தை தள்ளணும் போல இருக்கு. சுருக்குன்னு போட்டு கொடுப்பா. அப்படிங்கம்மா. ஆமா, என்னடா பஞ்சாயத்து? அந்த வரட்டும்டா, அவன்கிட்ட கேட்டுக்குருவோம். இந்த வந்துட்டேன்ல, அவன்கிட்ட கேட்டுருவோம். என்ன முதலாளி, கூட்டணியில அடிக்கடி காணாம போயிடுற, வியாபாரம் நல்லா நடக்குதோ? அட்டாம வந்துட்டாரா? காணாமப்ல பஞ்சாயத்துனா செம்ப காணோம். இன்னும் நீங்க மாறவே இல்லையாடா? என்ன மாப்ள? சித்தப்பு அப்புறம் மாப்பு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கடை வசதியா இருக்கு போல இருக்கு உனக்கு. அப்புறம் என்ன மாப்ள விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். கடை சாவியங்க? எதுக்குடா? குடுறா சொல்லுவான். டேய் எதுக்குடா? குடுமாப்ல. டேய் இந்தா. நீ வந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கியாடா? சட்டை எங்க வச்சிருக்க? இந்த கிடக்குல. அப்ப இன்னைக்கு ஆஃப் டே, கடை லீவு தான். டேய் மச்சான், டேய் 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 மச்சான் டேய். என்னடா வண்டி ஓட்டுற? சைக்கிள்லயே பின்னாடி வந்துட்டானுங்க பாரு. நிறுத்து நிறுத்து. அப்பா, என்னடா இது புது பழக்கமா இருக்கு? கோயிலுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கிறா? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சாமி கும்பிடுதான். அதெல்லாம் இருக்காதடா, இவன் ஆளுக்கு பிறந்த நாளா இருக்கும். டேய் நல்ல இடத்துக்கு கூட்டு வந்திருக்கடா. டேய் கோயிலுக்கு வந்திருக்கோம், நல்ல வார்த்தை பேசுங்கடா. பாரு, பக்தி பழம் கணிஞ்சு போச்சு. பஞ்சாமிர்தம் வேறாம. டேய் ரிசல்ட் என்ன வந்துருச்சாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்கடா. வாங்க வணக்கம். இவங்கள தான் சொன்னியா? அப்புறம் நல்லா இருக்கேன் நீலகண்டா? இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை, நல்லா தான் இருக்கேன். சரி, குருக்கள் எங்க? அதோ அங்கதான் இருக்கேன். வரீங்க? சரி. டேய் வாங்கடா. வணக்கம் சாமி. வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம். சாமி பேர் கரைச்சன, ஆசாமிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஏய் கோயில்லையுமாடா? நமக்கு கோவில் குளம் வீதி எல்லாம் ஒண்ணுதான்டா. இவனை கூப்பிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோ? அப்படியே சாப்பிட வேண்டியதான். பஞ்சத்துக்கு பிறந்தவனே, இது விபத்துடா, பூசிக்கணும். சாமி பிரசாதம் இருக்கா? ஏண்டா அவனை சொன்னா நீ அலையிற? அது கோயிலுக்கு வந்திருப்பான்னு கேள்விப்பட்டு தானே வந்தோம். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. டேய் கோயில்ரா, கொஞ்சம் அடக்கி வாசி. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முதலோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. போதுவாடா? கோயில்னு பாக்குறேன். சாமி, டீ கடையில இருந்து யாரும் வந்தாங்களா சாமி? அவங்க போயிட்டாங்களே. அஜிச்சோ எப்போ?
அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னப்பா. டேய் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே சோந்துட்டான்டா. ஓவர் முக்கியம் இல்ல, விக்கெட் விழணும். மார்க்கமாவே இருக்கானே. இது பெரிய வேலைதான் போல இருக்கு. இந்த தடவை பாப்போம். ஏய் உமா, என்ன பண்ணிட்டு இருக்க? பீடி சுத்தி படிக்கிறேன். என்ன படிக்கிறியா? இது ஒண்ணும் படிக்கிறதுக்கு புஸ்தகம் கிடையாது. ஐயா ரொம்ப பண்ணாத. நான் சுத்தின பீடி யாரும் குடிக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா. ஏய் கேலி பண்ணாத, ஓத வாங்குவேன். இல்ல உமா, பீடி சுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீ படிச்சவ, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? போ கோகிலா. அடுப்படிக்கு போனா பாட்டியும் இதையே சொல்லி வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வாசல்ல போய் நம்ம டீ கடையில நின்னா வயசு பொண்ணு வாசலுக்கு வரக்கூடாதுன்னு பெரியப்பா திட்டுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? எப்படி எனக்கு நேரம் போகும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு, சொல்லட்டா? சொல்லு. எப்படியும் ஒரு படம் அல்லது 2 படம் ஊத்திக்க தான் போகுது. பேசாம புக்ஸ் எடுத்து படிங்க. உன்ன வேணாம் 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 வேணாம். ஆல் லாங்குவேஜ் அழகின் மைண்ட்ரா, மைண்ட். அது மாத்திரம் இல்லாம பூச்சி, கைக்கு பணம் வந்த உடனே இங்க இருக்கிற கடங்காரனுக்குலாம் டல்கா கொடுத்துட்டு பறந்துடணும்டா, பறந்துடணும். எப்படி தெரியுமா? அன்னைக்கு தான் தப்பிச்சிட்டா, இன்னைக்கு வசமா மாட்டிட்டாளா? எங்கல பறக்க போற? இந்த பண்ணாட பைபிளோட சேர்ந்து எங்கேயுமே நடந்து போக முடியல, ஓட வேண்டியதா இருக்கு. ஓட வேற முடியலையே. என்னங்க அன்னைக்கு ஜிமிக்கி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல? நல்லா அமுக்கடி. எங்க ஒளிக்கிறது? இது ரொம்ப ஆழமால இருக்கு. இறங்கிட்ட பறவை ஏற முடியாது. சினிமாவுக்கு போலாமா? என்ன பெரிய சினிமாவுக்கு போக போற? நான் காட்டுறேன் படம். ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இவ திரும்பினா வேணாங்கிறீங்க. சிக்கன் ரெடி வந்துட்டியா? என்னங்க வெண்ணிய ஊத்துடி. எல்லாத்துக்கும் அவசரம் தான். ஐயோ இந்த வீட்டுல என்னமோ வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு மாஸ்டர் வேற சொன்னானே, இந்த இடத்துல தாண்டா என்ன போட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி. அப்பா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவ எல்லாத்துலயுமே லேட்டு தான். என்ன சத்தம் வேற கேக்கு. ஐயோ என்னடி ஆச்சு? தண்ணி காய வேணாமா? முன்னாடி பார்த்தா மும்தாஜ் மாதிரியா இருக்கே. மூடு வந்தா மும்தாஜ் இல்லடா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. என்னடி ஓவர்? நம்ம வீட்டு பக்கத்துலயே தண்ணி குழா இருக்கு. ஏன் இங்க வந்து பிடிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி பெரிய சஸ்பென்ஸ் எதுவும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற எந்த பைப்பு தண்ணியில சமைச்சாலும் சாதம் நல்லாவே இருக்காது. ஆனா கோவில் தண்ணியில சமைச்சா மட்டும்தான் சாதம் நல்லா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் இந்த பைப்ல வந்து தண்ணி எடுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஆச்சரியம், எங்களுக்கெல்லாம் ஆனந்தம். இந்த பைப்பு தண்ணிக்கு மட்டும்தான் சாமியோட அருள் இருக்குன்னு நாங்கெல்லாம் நம்புறோம். இப்ப புரிஞ்சதா நாங்க இங்க எதுக்கு தண்ணி எடுக்கிறோன்னு? அதான் நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கோயில் பைப்ல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாதடி. நீலகண்டா சாமி. ஏ உமா, இப்பதான் ஊரு விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. இந்த நீலகண்டா தள்ளி உட்கார. பெரிய பட்டா இடம். இந்த பொம்பை என்ன தூக்கிட்ட போறா? எஃப்எம் கொஞ்சம் நிறுத்துறியா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. எங்க அப்பா வந்துருவான். இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படிடா? டக்கு டக்குன்னு என் காதலுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. சரியா சொன்ன. பேசாம உன் லவ் லெட்டர்ல கொடுத்துடுறா. டேய் அவன் இன்டர்நெட் இமெயில்னு போய்கிட்டு இருக்கான். இப்ப போய் லெட்டர் அது இதுன்னுட்டு பேசாம நீ போய் நேர சொல்லிருமாப்ல. ஏண்டா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. படிச்சவன் பெரிய எடுத்து பையன் வேற தைரியமா பழிச்சு சொல்லிடுறமாப்ல. டேய் போய் சீக்கிரம் சொல்லிடுறா. படையப்பா படத்துல நம்ம தலைவர் லெட்டர் கிழிற வரைக்கும் லவ் சொல்லாம இருந்தாரு. அந்த மாதிரி ஆயிட போகுது. நேரா போறோம்,
அவளை பாக்குறோம், மேட்ரை சொல்றோம். என்னது சொல்றோமா? சொல்ற இந்தாப்பா சாப்பிடு. உப்பு இல்லை உரப்பு இல்லை, மனுஷன் சாப்பிடுவானா? மனுஷன் சாப்பிடுவானா? பெரிய மகாராஜா இவர். பகல் என்ன தூக்கம்? தூக்கத்துக்கு பகல் ராத்திரின்னு எப்படி தெரியும்? எதுக்கு உனக்கு பகல் நேரத்துல அலாரம்? அசந்து 6 மணி நேரம் தூங்கிட்டா சாப்பாடு தீந்துடுது. அதான் அலாரம் வச்சேன், மணி அடிச்ச உடனே சாப்பிடலான்னு. மூதி மூதி போ போ போய் கொட்டிக்கோ. இத சொல்றதுக்கு மேல இருந்து கீழே வந்துட்டாரு. அதான் நாங்க அலாரம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. மாரியம்மா, என்னங்கய்யா? சாப்பாடு எடுத்துட்டு வா. அண்ணனோட பின்றப்போ. ஐயோ என்ன குழம்பு? ஐயோ மாறி, எனக்கு முருங்கக்காய் குழம்பு பிடிக்குன்னு எப்படி தெரியும்? நீ சாப்பிட்ட மாதிரி தான். பசி வேற வயித்த கிள்ளுது. என்ன சாப்பிடுதியா? அகாகா. அப்பா திங்க சொல்றியா? போய் கழுவு போ. நீயா நிக்கிற? போய் வேற சாப்பாடு கொண்டு வா. சாப்பாடு வேற இல்ல. என்ன வேற இல்லையா? எல்லாம் தீந்து போச்சு. அப்ப எனக்கு சாப்பாடு? அத அவங்கிட்ட கொடுத்துட்டியே. அப்போ உன் சாப்பாடு? அத உங்ககிட்ட கொடுத்தனே. இது என்னடா வாழைப்பழ கதை மாதிரியா இருக்குது. மாரியம்மா, கஞ்சி தண்ணி இருக்கு? அத மாட்டுக்கு வச்சுட்டேன். மாடு குடிச்சிருக்கோம்? குடிச்சிருச்சு. குடிச்சிருச்சா? நல்லது, ரொம்ப நல்லது. பார்த்து விளையாடுங்க. சரி.
கேட்ச விட்டோம்ல. அப்பவே சொன்னல பாத்து விளையாடுங்க. போங்க போங்கடா. எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கருப்பாளியில பீடி சுத்திட்டு வராதீங்கன்னு கேக்குறீங்களா? இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம்பளத்துல பிடிச்சிருவேன். ஆமா, இவர் அப்படியே 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, சம்பளத்துல பிடிச்சு பாறான். சம்பளத்துல ஒரு பீடி கருப்பா இருந்தாலும் காட்டு கத்து கத்துறான் கஞ்ச பைய. மாப்ள தூளி போடுற. ஆளையும் பாரு, எப்படி தங்கத்தை நிறுக்கிற மாதிரி நிறுக்கிறான் பாரு. மாப்ள வால்ட் அளவு சொல்லிட்டியடா? இல்லடா. என்னடா புள்ள நீ, சிம் கார்டுனா செல்லா இருக்க வேண்டாமா? என்னடா உளருத? எல்லுனா எண்ணெயா இருக்கிறதா புது மாதிரியா சொன்னடா. ஹலோ அண்ணா 2 மூட்டை இல்லண்ணே, 2 மூட்டை எல்லாம் அனுப்பிடுங்க. கொஞ்சம் தூள் அனுப்பிடுங்கண்ணே. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரம் வந்துடா, வாளோட கடலை போட்டுட்டு இருக்காத. சொல்லுங்கண்ணே, இப்ப கேக்குதுண்ணே. ஆமா வாங்க, என்ன வேணும்? 1/2 கிலோ தக்காளி, 1 கிலோ உருளை, அப்புறம் வெங்காயம் 1/2 கிலோ. நீங்க இப்படி எல்லாம் கூட பேசுவீங்களா? அண்ணே இல்லையா? ஏன் கணக்கு கொடுக்கணும். எங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? பூவோட சேர்ந்த நாரும் அது இது எல்லாம் மணக்கும். கூட கொடுங்க. என்ன கம்மியா இருக்கு? சுத்துறாங்களா இல்ல குடிக்கிறாங்களா? சே, இவ்வளவு பார்த்தோன்னு டயலாக் கூட வர மாட்டேது. இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கு. கவர் கொடுங்க கொடுங்க. என்னங்க இவ்ளோ தூளு? வச்சுக்குங்க, நல்லா சுத்துங்க. வந்ததும் போன் பண்றேண்ணே. சரிங்கண்ணே. என்னம்மா கிளம்பிட்ட? அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு. அவங்க கிட்டயா? சரி. ஏண்டா எங்க அப்பா வச்சு கொடுத்த 3 பீடி கடையை 3 நாள்ல மூட வச்சிருவ போலடா. ஏண்டா? வாழை பார்த்ததும் உலகத்தை மறந்து கழிக்க வேண்டிய இப்படி எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கியாடா? ஏய் உமா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி? சொல்லு, செய்யறேன். ஆனா அத நீ டெய்லி செய்யணுமே. உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? என் கூட நீ இதே மாதிரி டெய்லி பீடி கடைக்கு வரணும். டெய்லியா? ஏன்? 1/2 கிலோ இலைக்கு 200 தூள் தான் தரணும். ஆனா அவர் ஒன்ன பார்த்தது எவ்வளவு அள்ளி போட்டுட்டாரு தெரியுமா? அப்படியா? இப்படியே நீ வந்தா போதும், பெரிய பீடி கடைய ஆரம்பிச்சிருவேன். நல்ல காரியத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி முன்னாடி நிக்கிறான் பாரு. கையெடு. மாப்ள, சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவேல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு இல்ல மாப்ள, உன் காதல் சக்சஸ் ஆச்சுனா எனக்கு ட்ரீட் கிடைக்கும்ல, அதான். அதுக்கு என்ன மாமா, சிங்கிள் டீயும் பண்ணு தானே? தப்பு மாப்ள, ரொம்ப தப்பு. ராத்திரி பூரா தூங்காம என்னையும் தூங்க விடாம லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இப்ப என்னடா சிங்கிள் டீயும் பண்ணுன்றீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா மாமா? அவ முதல்ல ஓகே சொல்லட்டும். சரி, அது இருக்கட்டும். அவகிட்ட என்ன சொல்ல போறன்ற மறுபடியும் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிக்காமி. டைம் ஆயிடுச்சு மாமா, கிளம்புறேன். தப்பு மாப்ள, தப்பு. யோ, என்னையா பிரச்சனை இப்போ உனக்கு? இங்க பாரு மாப்ள, ஐ வாண்ட் ஒன் ரிஹர்சல் மாப்ள. ஆமா, இந்த பாரு மாப்ள, காதலும் கண்ணாடி டம்ளரும் பத்திரமா ஹேண்டில் பண்ணும், இல்லன்னா பேண்டேஜ் தான். இப்போ அந்த பொண்ணுதான் உன் காதலின்னு வச்சுக்க. அவகிட்ட நான் இப்ப எப்படி லவ் சொல்றேன்னு பாத்துக்க. அப்படியே உன் காதலிக்கிட்ட போய் சொல்லிட, மாரியம்மா மாரியம்மா. என்ன என்ன பாத்து பாத்து உடைய போகுது குச்சி. மாரியம்மா
தம்பிக்கு ஒரு வித்தையை கத்து கொடுக்கணும். அதுக்கு நீ ரொம்ப யூஸ் ஆகுற. இது எதுக்கு? இதை கீழே போடு. சிரிப்பா பாருங்களேன். உன்னுடைய முத்து போல் பல்வரிசை உன் சிரிப்பு, உன் குயிலினும் இனிமையான உன் குரல், இதுக்கெல்லாம் நான் அடிமை. ஐயோ இங்க பாரு, மொத்தத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? ஐயா பெரிய ஐயா. ஐயோ மாறி, எனக்கு இப்படிப்பட்ட மரியாதைலாம் கொடுக்காத, எனக்கு வெக்கமா இருக்குது. ஆமா இங்க பார், நீ என்ன மிஸ் பண்ணிடாத, நான் உன்னை மிஸ்ஸஸ் ஆக்கிக்கிறேன். ஐயா நான் சொல்றது. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் மாறி. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மாறி நீ எப்படி தெரியுமா இருக்கிற? அமெரிக்கா பொம்மைக்கு ஆட போட்ட மாதிரியே இருக்கிற. பெரிய ஐயா. என்னமாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணு இல்லம்மா சரியா சரியா. பரவாயில்ல, கையை கழுவிக்கிறேன். இன்னும் வாந்தி வருதா? கோயில் பிரகாரத்துல நெல்லி மரம் இருக்கு, இலையோ காய பறிச்சு சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரிங்க சாமி. என்ன கும்பிடாதீங்க, எனக்கும் மேல ஒருத்தர் இருக்கா. யாரு பாட்டி அந்த ஆளு? யாரம்மா கேக்குற? இப்ப கோயில்ல பார்த்தமே பாட்டி, ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தப்ப ஓடி போய் கையில ஏந்தினாரே. நீ யார பத்தி கேக்குறன்னு தெரியும். நீலகண்டனை தானே? ஆமா பாட்டி. 10 வயசு இருக்குமா. இந்த கோயில் வாசல்ல வந்து படுத்துக்கிட்டான். விசாரிச்சு பார்த்தாச்சு, விரட்டியும் பார்த்தாச்சு. யாரு எவருன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. கோயிலை விட்டு நகர மாட்டேன்டாமா. அவர் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? சாமியே எதின்னு கிடக்கும். அது தெரிஞ்சிருந்தா தான் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்திருக்கலாமே. ஒண்ணுமே வாய் திறந்து பேச மாட்டான். சாமி பாட்டு மட்டும் நல்லா பாடுவான். தினமும் கோயில் சாப்பாடு தானா? பூசாரி குடுக்கற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலே கிடக்குறான். ஏம்பத்தலைக்கு போட வேண்டிய வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இம்சியை கூட்டுறியடா. டேய் பேச்சு குறடா, வேலைய பாரு. பேசுறேன்னா உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நீ சும்மா வர்றதுனால இப்படி பண்ற. இந்தா வண்டியை தள்ளு. பாவி, அவன் வண்டிக்கு ஓட்டுநர் வச்சிருப்பான், நீ உன் வண்டிக்கு உருட்டுனர் வச்சிருக்கேடா. பழி வாங்கிட்டியடா. யாரும் வேணும்னு பண்ணுவாங்களா சித்தப்பு? அப்படின்னா வண்டி பஞ்சர்னு சொல்றியா? வண்டி பஞ்சர்னு நான் சொன்னா? அப்ப பெட்ரோல் இல்லையா? இருக்கே. என்னடா குழப்புற? உனக்கு வயசாயிடுச்சு சித்தப்பு, இதெல்லாம் புரியாது. வண்டி தள்ளுறலாம் ஏன் சொல்ல மாட்ட? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். 2 மாசம் ஆகும், பரவாயில்லையா? ஓட்டிட்டு போனா ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுல்ல. மூலக்காரன் தான்டா நீ. பாத்து பிக்கப் பண்ணு. இந்த மாதிரி நடந்தா 3 மாசம் ஆயிருண்டி. ரொம்ப குறும்புடி. அப்ப சீக்கிரம் நட. உங்க அண்ணன் உன்னை பச்சை மண்ணு நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா நீ படும் பாதகனா இருக்கேடா. சும்மா லோடலோடன்னு. யார்? நானு. வாயை மூடிட்டு கொஞ்சம் வண்டியை தள்ளிட்டு வரியா? நேரண்டா. சித்தப்பு, you know our Prime Minister Manmohan Singh. இங்கிலீஷ் வண்டியை தள்ளடா. தள்ள முடியலடா. டேய் உன்னதான்டா, ஒரு கை போடுறா. தள்ளடா. போடா. அட பாவி, என்ன தூக்குடா. தள்ளிட்டு சிரிக்கிறா. சித்தப்பு என்ன சித்தப்பா கீழே என்ன தேடிக்கிட்டு இருக்க? கால் போச்சு பாடுறா. ஆஹா, தள்ளிட்டு தானே வந்த? என்ன நொன்ற? அடடா, சரி விடு, நான் தள்ளிக்கிறேன். மச்சான் வண்டியை நிப்பாட்டுங்க. அண்ணே. என்னம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எங்க போயிட்டு வரீங்க? குருக்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓஹோ. அண்ணே, நாங்க 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு தான் பத்திரம் முடிக்க போறோம். இவர் அண்ணன் இவர் மேல் போட்டிருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. இப்ப வீடு எங்களுக்கே சொந்தமாயிருச்சு. நல்லா இருக்கு, நான் வரேன். அண்ணா ஒரு நிமிஷம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? இவர்கிட்ட இப்ப எந்த கெட்ட பழக்கம் இல்ல, திருந்திட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதான். நீ மட்டும் அன்னைக்கு கோவில வச்சு திட்டி என் புருஷன் கூட சேர்த்து வைக்கலன்னா இப்ப நான் என் குடும்பத்தையே இழந்திருப்பேன். இது வெறும் வார்த்தையால மட்டும் இல்லைண்ணே, உனக்கு கோயில் கட்டி மனசுல வச்சு கும்பிடுறேன். எனக்கு நீங்க தான் தெய்வம். சிவனை தேடி வந்தேன், சிக்கலை தீர்த்தது அவன். இதுல ஏன் செயல் ஒண்ணும் இல்ல. நல்லா இருங்க, நான் வரேன். சரிண்ணே. சொல்லு பாட்டி, தாத்தா கிட்ட நீதான் உன் காதல சொன்னியா? அடி போடி, அவ்வளவு தைரியம் இருந்தா உங்க தாத்தாவை கூட்டிட்டு ஓடி இருப்பேன். அப்போ பாட்டி, பால் சூடாயிடுச்சு, டீ காஃபி கேட்டாங்கன்னா போட்டு கொடு, நான் குளிச்சிட்டு வரேன். பாட்டி பாட்டி டீ கேக்குடா பாட்டி, பாபாவை கூப்பிடுறா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் விழுப்புரம் தான். உன் பெரியப்பா வந்தா கத்துவா, நான் சமையல் பண்ண போறேன். பாட்டி பாட்டி மாமா மார்க்கெட் போயிருப்பார்லடா. ஐயோ, அதான் இவனுங்களா? பாட்டி 4 டீ. பால் சூடலப்பா. பரவாயில்ல, வேலை விட்டுணும்ல, வெயிட் பண்றோம். போய் தொலையவும் மாட்டானுவோ, உசுர வாங்குவானு. என்ன பாட்டி, பால் சூடா இருக்குன்னு இப்பதானே கோகில சொல்லிட்டு போனா? இவனுங்களை பத்தி உனக்கு தெரியாதுமா, இவனுங்க ரொம்ப இன்ச பிடிச்சவனுங்க. பாட்டி, அவங்க நம்ம கடை கஸ்டமருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஸ்டமருங்க இல்லம்மா, கரிகாலனுங்க. இரு பாட்டி, வரேன். எங்கம்மா போற? டீ கேட்டாங்கல்ல, குடுத்துட்டு வரேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். கோச்சுக்காய் சித்துப்பு. ஆஹா, இந்த நேரம் பார்த்து சீப்பை விட்டுட்டு வந்துட்டோமே. என்ன? ஒண்ணு இல்லையே. அப்ப கிளம்புங்க. இருங்கடா. என்னடா 4 டீ. டீ போட தெரியும்ல? I am diploma in fashion technology. அப்படினா சமையலுக்குன்னு ஒரு படிப்பா இருக்கும்டா. எனக்கு மீடியமா சக்கரை கம்மியா? எனக்கு லைட்டா, மீடியமா சக்கரை ஜாஸ்தியா. எனக்கு சக்கரை இல்லாம. பையனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, அதான். ஓ, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா. போன வாரம் கடைக்கு டீ குடிக்க போயிருந்தேன்ல, நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டான். மூஞ்சில ஊத்திட்டேன்ல. நான் கூட அப்படித்தான் சித்தப்பு. எங்க அம்மா சக்கரையே இல்லாம டீ கொடுத்துட்டாங்க, திட்டி தீத்துட்டோம்ல. நீ என்னடா பேசாம இருக்க? அவங்க தான் தெரியாத உனக்கு? ஸ்வீட் கடையில போய் வித்தவுட் சுகர்ல 1/2 கிலோ ஸ்வீட் கேட்டிருக்கான். பாவம் அந்த கடைக்காரன். அன்னைக்கு ஷட்டரை மூடிட்டு ஓனவன் தான், திரும்பவே இல்ல. உங்களுக்கு மீடியம். படிச்ச பந்தா எதுவும் இல்லாம டீ எல்லாம் போட தெரியுதே. உங்களுக்கு சக்கரை ஜாஸ்தி. சொன்ன மாதிரி போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராங்கா, உங்களுக்கு சக்கரை இல்லாம. என்ன, எல்லாம் சரியா இருக்குல்ல? சூப்பர். படிப்பு தான். சான்ஸே இல்ல. கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கீங்கல்ல? நல்லா தான் இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நல்லா யோசிச்சுக்க. டீ கூட போட தெரியாத பொண்ணு உனக்கு தேவையா? அந்த டீக்கு என்னடா சூப்பரா இருந்தது. அந்த டீ உனக்கு சூப்பரா? அத பத்தி நீ பேசாத. நடிகர் சத்யராஜா தோத்துரு வருவான், சொல்லுல. வாங்க, இந்த குப்பையெல்லாம் அள்ளி வாழைத்தோப்புல போடுங்க. டேய், முதல்ல இந்த குப்பையை அள்ளிடலாம்டா. சீக்கிரம் அள்ளி போடல. இங்க என்னப்பா பண்றீங்க? இந்த குப்பையெல்லாம் ஐயா தான் அள்ளிட்டு போய் சொன்னாரு. இன்னொரு தடவை இந்த குப்பை எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. கோவப்படாத நிலகண்டா, அண்ணன் தான் அள்ளிட்டு போக சொன்னாரு. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் இதால்னா உனக்கு என்ன? நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னது? ஏன் என்ன பண்ணுவேன்? தொட்டா கை இருக்காது, போங்கடா வெளியே. யார் கோயில இருந்து யாரும் வெளியே போக சொல்ற? அப்படிதான்டா சொல்லுவேன், போங்க வெளியே. போக முடியாது, என்ன பண்ணுவேன்? வேண்டாம் தம்பி, சொன்னா கேளுங்க, போங்க வெளியே. பார்த்து விட்டு. ஐயா, என்னல நம்ம தம்பிய கோயிலுக்குள்ள வச்சு அந்த பைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டான் ஐயா. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுறேன்னு நிலகண்டா. பக்கம் வராதீங்க. என்ன செய்யணும்? என்ன பண்ணுவேன்? அண்ணக்கூடாதுன்னா அண்ணக்கூடாது, போங்க வெளியே. அண்ணன் குப்பையை எல்லாம் சொன்னாரு. நான் தெய்வமா மதிக்கிறது குப்பையா சரிதா, போங்க.
யார் மேல கை வைக்கிற? இப்படி மண்ணை கூட எடுத்து போக விட மாட்டேன். தம்பி மேல கை வச்சிரு. ஏன் தம்பி மேல கை வச்சிரு? ஆயிரம் தான் சொன்னாலும் ராஜபாண்டி நம்ம ஊருக்காரரு. இந்த அனாதப்பை அவர் மேல கை வச்சதா மன்னிக்கவே முடியாதா? ஏப்பா இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிய? அவனே பாவம். என்னதான் இருந்தாலும் தலைவர் செஞ்சது தப்பு தானப்பா. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சதே சரிங்கறியா நீ? எந்த பயில இருந்தாலும் அடிச்சா திருப்பி அடிக்கத்தானே செய்வான். யோ என்னையா பேசுறிய? எல்லாம் சரிதான்யா. என்ன சொன்னாலும் சரிப்பா, நீ செஞ்ச தப்பு தான். அவர் நம்ம கோயில் தர்மகத்தா. நீ 10-15 வருஷமா அங்க இருக்க. உனக்கு எதுக்குப்பா அடிதடி எல்லாம்? அவன் தப்பு பண்ணா நான் அடிச்சேன். அவர் பெரியவர், மரியாதை குறையெல்லாம் பேசக்கூடாதுப்பா. பெரிய மனுஷனா நடந்துக்கணும். கோபத்தால எதுவும் சாதிக்க முடியாதுப்பா, அன்பால தான் சாதிக்க முடியும். என்ன அடிச்சா நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இதை தொட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ நீ செய்யறது சரியா படல. கோபத்தை குறைச்சிக்கா, அதான் நல்லது. அப்படித்தான் நான் சொல்வேன். நிலகண்டா, நிலகண்டா, ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிரு நிலகண்டா. தப்பு என் மேலதான். சத்தியமா இந்த விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லவே இல்லை. எங்க அண்ணன் படிக்காதவரு, கோவக்காரரு. நீ என்ன அடிச்சிட்டன்னு யாரோ போய் எங்க அண்ணன் கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. உன் பக்தியை பத்திலாம் எனக்கு என் அண்ணனுக்குலாம் தெரியாது. ஏன் எனக்கே இப்பதான் புரிஞ்சுது. அதனால என்ன தப்பா எடுத்துக்காத நிலகண்டா. சரிங்கய்யா. ஒரு பயிலையும் நம்ப முடியலையா? என்னல சொல்லுத? ஒரு வாரமாகுது, ஒரு இலவையும் காணும். எவனுமே சாய மாட்டான்னு அடம் பிடிக்கிறானுவா. இந்த இலவு வேற பத்த மாட்டேங்குது. அம்மா முட்டெல்லாம் வலிக்குது. மனவாடை பிடிச்சிதான் நாளாச்சுன்னா புகவாடை பிடிக்கலாம்னா இதுவும் இலவு இருக்கு. பண்றது அம்மா பாடையில வர வயசுல பக்கத்துல வந்து உட்காருது. என்ன தாத்தா உட்காந்துட்டீங்க? என்னாச்சு தாத்தா? தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா தாத்தா. ஆஹா, லேசா பொணவாடை வருது. சங்கு அடிச்சிச்சுரா யோகம் உனக்கு. தம்பி, தாத்தா போயிட்டாரு. போய் வீட்டுல யாரும் பெரியவங்க இருந்தா கூட்டிகிட்டு வா. ஏல இழவெடுத்தவன மூச்சு வாங்குதுன்னு உட்காந்தா மூச்சு போயிடுச்சுன்னா முடிவு பண்ணிட்டியா? கொன்னுப்புட உன்ன. இவன் மூச்சை பிடிச்சி கொன்னாலும் கொண்டுருவான். படா பராண்டி போலாம். என்னடா இது, கை கட்டினது வாய் கட்டாம போச்சே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக. அன்னை சங்கு, என்ன ஏதோ ஆழ்ந்த யோசனையில உட்கார்ந்துருக்குற? அதை ஏன் கேக்குறீங்க மாஸ்டர்? ஒரு இலவும் விழுவ மாட்டேங்குது. என்ன ஏன்டா கவலைப்படுற? அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணும் இல்ல, ஒரு 60 ரூபா இருந்தா கொடுங்க. 60 ரூபாவா? ஆமா. ஐயோ, ஏடிஎம் கார்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. என்ன இப்போ? அது அப்படியே இருக்கட்டும். உனக்கு 60 ரூபா தானே வேணும்? ஆமா மாஸ்டர், ஒரு 60 ரூபா. கவலைப்படாத. ஆமா, எங்க உன் ப்ராப்பர்ட்டி? ஓ, இந்தா இருக்கா? கவலைப்படாத. டேக் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஃபாலோ மீ. பாவாடை சேலை சட்டை துணி, பாவாடை சேலை சட்டை துணி. நில்லுப்பா செல்வம். என்ன 2 பேரும் பாட்னர் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சங்கு ஒரு 60 ரூபா பணம் கேட்டா, என்கிட்ட இல்ல, அதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. அட நில்லுப்பா.
சங்க வச்சுக்கிட்டு கொடுப்பா. யோ போங்க, காலங்கத்துல மார்க்கெட் போகணும். சொல்லுங்க மாஸ்டர். சாயந்தரம் டபுளா வாங்கிக்கப்பா. சரி, சாயங்காலம் கரெக்டா வந்துடணும். சாயங்காலம் கொடுத்துடலாம். குறைச்சி கட்டமோ? இன்னொரு 10 ரூபா. இதுக்கு இதுவே அதிகம். சாயந்தரம் 100 ரூபா வாங்கிக்க. என்ன மாஸ்டர் நீங்க? கொடுப்பா. இதை வச்சுட்டு கொடு. சொல்லுங்க. இந்தா மாஸ்டர், நல்ல ஞாபகம் இருக்கட்டும், சாயங்காலம் கண்டிப்பா 100 ரூபா வந்தாகணும். கண்டிப்பா வந்துரும்ல. வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு. வா வா வா, அண்ணன் கிளம்பட்டோம். அப்புறம் நம்ம பங்க கொடுக்கறது. அட பிக்காரி பையில, பணத்தை வாங்கின உடனே படக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டியடா. அவசரமா எங்கேயாவது போகணும்னு வந்து நின்னா ஒரு பஸ் கூட வராது. ஆட்டோ. எஸ்ஆர்எம் கல்யாண மண்டபம் போனோம். அங்கெல்லாம் வர முடியாது. ஆட்டோ. என்னம்மா? எஸ்ஆர்எம் கல்யாண மண்டபம் போனோம். எந்த எஸ்ஆர்எம்மா? பெட்ரோல் பங்க் பக்கத்துலன்னு சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு பரவாயில்லையா? சரி சரி ஏறு. ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க. என்னங்க ஆட்டோல போறீங்க? இதுல போய் குலுங்கி குலுங்கி சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுங்க. ஹலோ, எவ்வளவு கேட்டீங்க? 100 ரூபா கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கிளம்பு கிளம்பு. காலங்காத்தால வந்து பொழப்ப கெடுத்திய. ரொம்ப அர்ஜென்ட், அது தெரியாம ஆட்டோவை போக சொல்லிட்டீங்க. அவன் உங்களை ஏமாத்துதாங்க. நீங்க வாங்க, நம்ம வண்டியில போலாம். ஓஹோ, இதுக்குதான் அவனை விரட்டுனீங்களா? நான் வரல. இல்லங்க, நானும் அந்த வழியா தான் போறேன். வாங்க போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவசரம் வேற சொல்லிட்டீங்க, விட்டுட்டு போக மனசு இல்ல. வாங்க போலாம் ப்ளீஸ். கீழே விழுந்துருவோங்கிற பயம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ வாங்க. இப்படிலாம் ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. வேணும்னா உங்களை வச்சு உருட்டிட்டே கூட போறேங்க. உட்காருங்க. போலாமா? உங்க வீட்டு தெரு வந்துருச்சு, இறங்கிங்க. நான் மண்டபத்துக்கு தானே போக சொன்னேன். எதுக்கு? பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க, உடனே மண்டபத்துக்கு வாங்கன்னு போன் வந்துச்சு, அதுக்கா? என்ன பாக்குறீங்க? பாட்டி மயக்கம், பக்கத்து தெரு கல்யாண மண்டபம், ஆட்டோ எல்லாமே ஐஎஸ் செட்டப் தான். அப்ப பாட்டிக்கு ஒன்னும் ஆகல. வீட்ல போய் பாரு, பாக்கு மெனுகிட்டு இருக்கும். You idiot! Thank you. How you cheated me? Yes. நல்ல வேளை தமிழ்ல திட்டல. ஊருக்குள்ள ஒரு பயலுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நாம தப்பிச்சோம். ஹலோ, எங்க ஒரு நிமிஷங்க இல்லங்க. ப்ளூ சுடிதார் என் கூட பைக்ல வந்ததுக்கு தேங்க்ஸ். சாரி, போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு.
என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? வராம போயிடுவாளோ? சேச்சா, கண்டிப்பா வந்துருவா. தேங்க்ஸ். எதுக்கு? தனியா பேசணும்னு சொல்லி அனுப்பின உடனே சம்மதிச்சு வந்திருக்கீங்களே, அதுக்கு தான். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். என்ன பேசணும்? அட என்னங்க நீங்க இப்படி சட்டுன்னு கேட்டா பட்டுன்னுலாம் என்னால சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. போயிட்டு 10 நாள் கழிச்சு வரட்டுமா? அது வந்து அதை எப்படி சொல்றதுன்னு நான் சொல்லட்டுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதானே உன்னோட அடுத்த டயலாக். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஆட்டோல பார்த்தப்போ உன்னை ரொம்ப பிடிச்சது. டீ குடிக்கிற சாக்க வச்சுக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். கோயிலுக்கே போகாதவன் உனக்காக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஐ லவ் யூ. இதானே சொல்ல போற? இல்லையே. இல்லையா? வேற என்ன? அதை விடுங்க. ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயோ சாரி, நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைக்கிறது அப்புறமா சாரி கேக்குறது, இதான பொண்ணுங்களோட பழக்கம். சரி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்க. வந்து அது வேணா விடுங்க. ஹலோ, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இதுக்கு மேல உங்க பொறுமையை சோதிக்க நான் விரும்பல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை லவ் பண்றேன். பண்ணிக்கோ. எங்கடா மாப்பிள்ள என்ன அவனை காணோம்? வர்றேன்னு சொன்னான்டா. எதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொன்னா? ஏதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயத்த வந்து சொல்லுவான் பாரு. டேய் வந்துட்டான்டா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. டேய் இதான் உனக்கு கொஞ்ச நேரமா? சரி விடு சித்தப்பு, கடை திறக்க போயிடலாம். இல்ல எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் விடுங்கப்பா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கண்ணு மூடுறா. ஏன்டா? கண்ணை மூடுனா மூடண்டா என் மாப்பு. டேய் மாப்பிள்ள, இதனால சொல்லிட்டு செய்டா. எதுக்குடா இது? இந்தடா. எதுக்குன்னு கேக்குறான்ல. என் லவ் அவகிட்ட சொல்லிட்டேன்டா. அவ்வளவு சம்மதம் சொல்லிட்டா. பெரிய மேட்டரை முடிச்சிட்டு சின்னதா ஸ்வீட் தர. அவ்வளவுதானே மாப்பிள்ள, கலக்கிடுவோம். அடப்பாவி, என்னடா இது? ஒரு பேக்குள்ள மினி பாரே வச்சிருக்கீங்க. தப்பா நினைக்காத மாப்பிள்ள, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆளை விடுங்கடா சாமி, நான் போறேன். பின்ன இருடா, நாங்க மட்டும் குடிச்சு என்ன பட்டமா வாங்கிருக்கோம். அதானே ஒரு வழியா என்ன வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வெட்டுங்கடா. சரி மாப்பிள்ள, நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு என்ன பட்டிமன்றம் நடத்துறோம்? உன்னை பாக்க வச்சு குடிச்சா சேச்சா நல்ல நண்பனுக்கு அழகில்ல மாப்பிள்ள. நீ மலேசியா போகும்போது கலர் கலரா வந்து கலர் ஊத்தி தருவாளுங்க. நீ மட்டும் மாற்றம் சொன்ன வச்சுக்கேன், பிளேட்டு கதை திறந்து வெளியே பிடிச்சு தருவாளுங்க. எடுத்து குடுறா. எடுத்து குடிடா. ஐய, இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வாந்தி எடுக்கிற. ஏய், வாசம் பார்த்து குடிக்கிறதுக்கு இது ஒன்றும் பாசந்தி கிடையாது. என்ன பாரு, இப்படி போடுற, இப்படி குடிக்கிற. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்ன இது, நம்ம மாப்பிள்ளை வண்டி மாதிரியே இருக்கு. இங்க என்ன பண்றாப்புல? டீ குடித்தும் மாந்தி, இந்த கிளாஸில் பீர் குடித்தும் மாந்தி. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? மாமன் என்னை ஏமாத்த முடியுமா? முடியுமா? மாப்பிள்ளை இங்கதான் இருக்காப்ல. மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் நிறைய அலையாதுடா, ஊத்துற இரு. மாப்பிள்ள தண்ணி ஊத்திட்டியா மாப்பிள்ள? எங்க போயிருப்பான்? செருப்பு இங்க இருக்குது, வண்டி அங்க இருக்கு. மாப்பிள்ள எங்க போயிருப்பான்? குடிக்கிறதே தண்ணி, அதுக்கு எதுக்குடா தண்ணி? வடிவேல் மாதிரி காமெடி பண்றாடா. கண்டுபிடிச்சேன். மாப்பிள்ள இங்கதான் இருக்கிறியா? வண்டிய பார்த்த, அதான் மாப்பிள்ள வந்த. வாங்க மாமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. என்ன மாப்பிள்ள இது?
சும்மா உலக விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறியா? ஏண்டா சும்மா பேசுற இடத்துல எதுக்குடா மிக்சரு, ஊருகா, வாட்டர் பாக்கெட்டு, என்னடா நடக்குது இங்க? இதை நான் திம்பேன், ஊறுகாயா அவன் திம்பான். ஊருகாயே திம்பானா? இவன் சொந்த ஊர் என்ன கடப்பவா? ஏண்டா நீங்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற காம்பினேஷனே கரெக்டா இல்லையடா? உட்காராதீங்க. என்னடா இவன் பாம்புல உட்கார்ற மாதிரி ஃபீல் பண்றான்? பாயில தான்டா உட்கார்றேன். பாம்பு இல்ல, பாட்டில். பாட்டிலா? இல்ல மாமா, பார்த்து உட்காருங்கன்னு சொல்றான். வாய்ஸ் சவுண்ட். ஆஹா, பாவி பைய பாட்டில உடைச்சிட்டாங்க. என்ன மாப்பிள்ள இது? ஒண்ணு இல்ல மாமா, ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துருக்கேன் மாமா. மாப்பிள்ள தொடாம பேசு. என்ன விட்டுட்டிய மாப்பிள்ள? அதான் நீ நாய்க்கு மூக்கு வைக்கிற மாதிரி வந்துட்டியே. நாய் தான் மாப்பிள்ள, ஆனா நன்றி உள்ள நாய் மாப்பிள்ள. எங்க வேலை காணோம். நக்கல் பண்ணாதடா. சரி சரி, மாமுக்கு கொஞ்சம் பெக்கு ஊத்தி குடுறா. என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் தானா? இல்ல மாமா, முழுசு உங்களுக்கு தான். மாமாவா? சொல்லவே இல்ல. மாமா இருக்குதா? உனக்கும் மேடா. சரி, ஓவரா நக்கல் அடிக்காதீங்கடா, மாமா கோச்சிட்டு போயிட போறாரு. மாப்பிள்ள அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நடக்காது மாப்பிள்ள, நடக்காது. அப்படி நடந்திருந்தா இந்த உடம்பு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருப்பனா? ஊத்துக்கப்பா. வாயத்தோட மூடவே மாட்டானே. இவ்வளோண்டு கொடுத்தா தொண்டை கூட நினையாத. பாவிங்களா, ஆசையோட வந்தவனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கடா பாவிங்களா. நீலகண்டா, நீலகண்டா, வா டாக்டர்கிட்ட போலாம். எழுந்துரு நீலகண்டா. இப்படித்தாமா நான் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன், கேட்க முடியுறாமா? டாக்டர் கிட்ட போலனாலும் இந்த மருந்தையாவது போட்டுக்க நீலகண்டா. ஆமா, உடனே போட்டுதான் மறுவேளை பாப்பான். அப்போ இப்படியே இருந்தா எப்படி நீலகண்டா? மருந்து போட்டுட்டேன். மருந்து தான் போட்டுட்டாராமே. விபூதி போட்டுக்காமா? இதை விட நல்ல மருந்து உலகத்திலேயே இல்ல. நீங்க போங்கம்மா, அவன் மாறவே மாட்டான். என்னாச்சுடா? ஐயா அவன் ஒரு முரட்டு விளம்பரம் போலுக்கு ஐயா. நம்ம நடவடிக்கைலாம் கட்டுப்பட்டு வர மாட்டான் போலுக்க. என்னல சொல்லுத? ஆனா ஒரு வழி இருக்கியா. என்ன வழி? அவனுக்கு இறப்படம் அடிச்சு பத்திட்டோம்னா பைய தானா வெளியே போயிருவான் ஐயா. யாரு? குருக்குலியா சொல்லுத? ஆமாங்க ஐயா. அதுவும் சரிதான். பாதப்படத்துல ஊசி ஏத்துன மாதிரி சத்தமே இல்லாம முடிஞ்சோம். சரி, இப்ப முருகிட்டு சொல்லி குருக்குல வர சொல்லு. சரிங்க ஐயா. ஹலோ
ஹலோ ஹலோ தங்கமணியா? ஆமாங்கய்யா. நான் தான்ப்பா நாலாவதுல இருந்து நமச்சிவாயம் பேசுறேன். சொல்லுங்கய்யா. அப்பா தவறிட்டாரு. நல்ல விஷயம் தானே, ஏன் சோகமா சொல்றிய? எங்க அப்பா இறந்தது உனக்கு நல்ல விஷயமாடா? சரிங்க சரிங்க, விடுங்க விடுங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? எத்தனை மணிக்குங்க? ஒரு 12 மணிக்குள்ள வந்துடுறா. சரியா சரியா, வந்துடுறேன் வந்துடுறேன். ஐயோ, இந்த கரியன் பேச்சை கேட்டு 60 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம், 1000 ரூபாய் கையை விட்டு போயிரும் போல இருக்கு. நம்ம சங்கூர்லன்னா நமக்கு சங்கு ஊதுறாங்களோ. புரியுது சாமி, ஆனா இப்போ கோயில் வேலையை ஆரம்பிச்சாதான் தை மாசம் முடிக்க முடியும். பாதி பாதியா 2 தடவை பிரிச்சு செய்யலாமே. பாதி பாதியா பிரிச்சு பண்ணா ரொம்ப லேட் ஆகும்னு நம்ம கான்ட்ராக்டர் சொல்றாரு. திடீர்னு 3 மாசம் பூஜை இல்லைன்னா நானும் என் பிள்ளை எங்க போவோம்? பணம் கொடுக்குறேன், இந்த ஊருக்கு போய் சொந்த பந்தங்களை பாத்துக்கிட்டு இருங்க, நான் கூப்பிடுறப்ப வாங்க. கோயில், என் பொண்ணு, நீங்க, இதுதான் என் சொந்தமே. நான் எங்க போவேன்? பிடிவாத வேணாம், கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. இந்த பாரு, நான் என் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சொன்னங்கிறதுக்காகத்தான் அந்த பயலை கோயிலுக்குள்ள விட்டேன். ஆனா இப்ப அது வினையாய் போச்சு. சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாதானே போயிட்டான். நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன். சொன்னா புரியாதா? சொன்னதை செய், இல்ல நீ இருக்க மாட்டேன். ஓடா சொன்னதை கேட்காம பேசி என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. நான் கிளம்புறேன் நீலகண்டா, நீ படுத்து தூங்கு. நானும் வரேன் சாமி. ஏன்? மனசு உங்க கூட வரணும்னு சொல்லுது. என்னப்பா, என்னைக்கு இல்லாத புது பழக்கமா இருக்கு? படுத்தாலும் தூக்கம் வராது. சிவனுடன் பாடு, உணர்வுவாய்க்கு ஈஸ்வரியை நாடு, தாலாட்டு பாடி தட்டி கொடுத்தார் போ, தந்தால தூக்கம் வரும். நான் பற்றுமா? சாமி, மனசை குழப்பிக்கிறாம தூங்கு. கற்பகமே உன்னையன்றி துணையாரம்மா, நீயே கதியனை போற்றுங்கடை கண் பாரம்மா. அம்மா கற்பகமே உன்னையன்றி துணையாரம்மா. என்ன சாமி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு? வா சாமி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய், சாமியை மிரட்டாதீங்கடா, சாமி பயப்படுது இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா? போ சாமி, எங்க போ கூப்பிடுறீங்க? போ. எதுக்குப்பா? என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இந்த பாரு, ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத. நாளை காலையில நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. ஊரும் கோயில் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏ சாமி, இந்த கோயில் ஆட்டின மணிய எந்த கோயில் ஆட்டினாலும் சோறு கிடைக்கும். என்ன மிரட்டுறியா? நான் தர்மகத்திட்ட போய் சொல்லுவேன். ஏ சாமி, உன்னை காலி பண்ண சொல்லி அனுப்புறதே அவர்தான். ஐயோ அம்மா, ஐயோ, ஆ, ஆ, ஆ. என்ன இன்னும் சாமி வரல? எப்பவும் இந்நேரத்துக்குள்ள வந்து நடைய திறந்துருவாரு, இன்னும் காணுமே. பாவப்பா, யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்காத மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஆயிடுது. எல்லாம் விதி. தனக்கு இப்படி நடக்கும்னு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு.
அம்மா மாத்திரை சாப்பிடுங்கப்பா. தண்ணி. மெதுவா. சாமி வா நீலண்ணே. அப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்பா நீலண்ணே. உட்காருப்பா உட்கார். என்ன நடந்தது சாமி? அது வந்து உனக்கு 15 வயசுல விஜயான் ஒரு பொண்ணு இருக்காளா? அவளை ஞாபகம் வச்சுட்டு போய் சொல்லு. ராத்திரி ஏதோ சிந்தனையில் வந்துட்டு இருந்தேன். ஈபிக்காரங்க வெட்டின குழியில உருண்டு விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அது பேர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்தண்ணே பயப்படாத, தண்ணி தான். வேண்டாம். குடிக்கிற தண்ணியில கூடவா தோஷம் பார்க்கணும்? தோஷம் எல்லாம் இல்ல, வேண்டாம். அப்பனா குடி. வேண்டாம் விஜயா, அவனை கஷ்டப்படுத்தாத. உண்மையிலேயே இதான் நடந்துச்சா? உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன பார்க்கணும்? அதான் உண்மையை கேட்கறேன். சொல்லுங்க சாமி. நான் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. உண்மையை மறைக்காம சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருப்பா. அண்ணே அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் தூங்கட்டும். ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க. நீங்க சொல்லாத உண்மையை என் சாமி என்கிட்ட சொல்ல. நான் வரேன். என்ன நீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, குருக்களை பார்த்துட்டு வரேன். நான் கூட கேள்விப்பட்டேன். என்னாச்சு அவருக்கு? அடிபட்டு இருக்காங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. சரி, நானும் அந்த வழியா தான் போறேன். வா, உன்னை இறக்கி விட்டுறேன். இல்ல வேண்டாங்க, நான் நடந்தே போறேன். ஏன் என் கூட வர மாட்டியா? இல்ல பரவாயில்லைங்க. உட்கார் நீலகண்டா. இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன? நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர்னு நீங்க தானே கோகிலா கிட்ட சொல்லிவிட்டீங்க. கோவில் குருக்கள் மேட்டர் கேள்விப்பட்டீங்களா? பாவம், நைட்டு கோயில பூட்டிட்டு வீட்டுக்கு வரப்போ அவரு கீழே விழுந்துட்டு தான் சொல்லிக்கிட்டாங்க. குருக்கள் உண்மையிலேயே கீழே விழுந்திருப்பாரா? அப்படியே விழுந்திருந்தா இந்த அளவுக்கு ரத்த காயமும் கால் மூட்டும் உடைஞ்சிருக்குமா? அவர் தானா விழல, தள்ளி விட்டு கொல்ல பாத்திருக்காங்க. குருக்களை கொல்ற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு? எனக்கும் அதே டவுட் தான். யார் அது பண்ணிருப்பா? அது வந்து அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குருக்களை கூட்டிட்டு போன ஆளுங்களை தெரியும். தெரியுமா? அப்ப அவங்கள புடிச்சு எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சா உண்மை தானா வெளிய வரப்போகுது. குருக்களை வழிமறைச்சு கூட்டிட்டு போனதே உங்க அண்ணன் கிட்ட வேலை பாக்குற ஆளுங்க தான். அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு வான்னு சொன்னா இப்படி அரைக்குறையில் வந்து நிக்கிற. சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ண தெரியாத நீ எல்லாம் ஒரு அளவுக்கு லாய்க்கல. அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா அவன் யார்கிட்டயாவது சொல்லி தொலைச்சா என் அந்தஸ்து மானம் எல்லாமே போயிடும். ஐயா, அவர் மானமுறையை கட்டுப்படுறியா? ஊரை விட்டு போனாலும் போற தவிர வாயத்திலிருந்து நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாரியா? என்ன உங்ககிட்ட பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தானோ? இல்லையா, அவர் பொண்ணு மானம் என் கையில பத்திரமா இருக்கியா? ஆமாங்கய்யா, அவன் வாயை திறந்து ஏதாவது சொன்னா உன் பொண்ணு வாழ்க்கை சீரழிச்சு மிரட்டிச்சிருக்கையா? மிரட்டுவானா? நாங்க 3 பேரும் சேர்ந்து அடிச்ச அடியிலே அவனுக்கு தெரியும் நம்ம எதுக்கும் துணிஞ்சவங்கன்னு. அந்த குருக்கள் இந்த ஊரை விட்டு ஓடணும், கோயில பூட்டணும், நீலகண்டனை விரட்டணும். இது நடந்தே தீரணும். கண்டிப்பா நடக்கியா?
என்னடா வாழ்க்கை? சாவணும்னு இருக்குன்னு எதுக்குடா பிறக்கிறோம்? அவன் லவ்ல ஜெயிச்சதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷம் கூட கைகூடாம போயிருச்சடா. கடைசி அவன் என்ன பார்த்தப்ப கூட எங்கெல்லாம் விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போறான்னு சொன்னான்டா. அவனே பிரிஞ்சுட்டான். பாவுண்டா அவன் பைக்ல வேகமா கூட போக மாட்டான்டா. வாயிலா பிள்ளைன்னு பார்த்து பார்த்து வளர்த்தாரு ராஜபாண்டி. ஐயோ பாவம், நீச்சல் வேற தெரியாது உங்களுக்கு. எத்தனை மணி இருக்கும்? நைட்டு 10-11 மணி இருக்கும். கூட்டாளிகளை பார்க்க போனவன் தான் அப்படியே போயிட்டான். அப்படியா? ஆமா. ஐயோ பாவம். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்பிச்சாச்சாப்பா. தண்ணியில கடந்த உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. சீக்கிரமா நடக்க வேண்டியதுப்பா. பாவி, நீங்க சின்னியாவை அநியாயம் அடிச்சு கொண்டேடா. இல்ல என்ன சொல்லுத? இவன் தாண்டா ஆரம்பத்துல நம்ம ஐயா மேல கோவமா இருந்தான். அந்த டீ கடைக்காரன் பொண்ணை கோயில் வச்சு பார்த்தாண்டா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். அடிச்சு வெளி தள்ளுங்களா அவனை. அட கொலகார பாவி, கொலையும் பண்ணி ஒன்றிய முக்கிய வச்சியாடா. அவரை பாத்துட்டு நான் கொலை பண்ணல. யார் சொன்னது? இல்ல நான் சத்தியமா நான் கொலை பண்ணல. எலா விடுங்க. கொலகார விடுங்க. நான் கொலை பண்ணல. அடிக்காதீங்க அவனை. கண்ணனே எது இது சரியா? என் நண்பனே என் நிலை முறையா? நாதாந்தனே தவறிய தீர்ப்பா? வேதாந்தனே நீ என்னை காப்பாய். நான் என்றுமே கோயில் பிள்ளை, நீ இல்லையே ஜீவன் இல்லை. உயிரினை விடவா உன்னடி தொடவா? உயிரினை விடவா உன்னடி தொடவா? முக்கண்ணனே எது இது சரியா? என் நண்பனே என் நிலை முறையா? அம்மையப்பன் நீ நினைவில்லையா? தத்து பிள்ளை நான் பொறுப்பில்லையா? அம்மையப்பன் நீ நினைவில்லையா? தத்து பிள்ளை நான் பொறுப்பில்லையா? உன் வாசல் படி போல நான் இங்கே கிடந்தேனே. ஊர் கூடி பழி போட நான் என்ன தவறு செய்தேன்? அடிமை எனக்கு அவலம் ஏந்தான்? உண்மை தெரிந்த நீயும் ஏந்தான்? உயிரினை விடவா உன்னடி தொடவா? முக்கண்ணனே எது இது சரியா? என் நண்பனே என் நிலை முறையா?
நீதிபதி நீ சிவன் இல்லையா வாழும் வழி நீ எழுதலையா நீதிபதி நீ சிவன் இல்லையா வாழும் வழி நீ எழுதலையா நீ தந்த பிரசாதம் தான் உண்டு இங்கு நான் கிடந்தேன் உன் கோயில் தீர்த்தத்தான் என் ஆயுள் வளர்த்தேனே தீரா பழி இங்கு மாறாததேன் தீராத பழி இங்கு மாறாததேன் உயிரினை விடவா உன்னடி தொடவா முக்கண்ணனே எது இது சரியா என் நண்பனே என் நிலை முறையா முக்கண்ணனே எது இது சரியா என் நண்பனே என் நிலை முறையா டேய் இது ஏன் இடம் தள்ளி உட்கார பெரிய பட்டா இடம் என்ன போகும்போது என்ன தூக்கிட்ட போறா சரி விடுங்கடா வேற என்னடா பண்ண முடியும் அதையே நினைச்சுட்டு தான் என்ன பண்றது அது எப்படி விட முடியும் எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையேடா இதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்குடா இந்த நீலகண்டன் இப்படி பண்ணிருப்பானாடா யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுன்னு எதுவுமே புரியாம ஒரே குழப்பமா இருக்குடா நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு நினைக்கப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்னடா சொல்ற ஆமாண்டா எனக்கு விசா வந்துருச்சு நானும் கிளம்புறேன் சரி விட்றா அதான் விருப்பம் போட்டும் போயிட்டு வரேன்டா போயிட்டு வாடா மாப்ள ஏய் லூசா நீ என்னாச்சுடி உனக்கு உமா நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டியே நீ அவனை விரும்புனியா அப்ப அவன் ஆமா ஏய் நெசமாவா அவன் விருப்பத்தை என்கிட்ட சொன்னான் நானும் விளையாட்டா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திரும்ப பார்க்கும்போதாவது உண்மையை சொன்னியா அப்புறம் ஒரே ஒரு தடவை நாங்க மீட் பண்ணோம் அதுவும் அவங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்காக மறுபடியும் அவனை பாப்பேங்கிற நம்பிக்கையோட தான் நான் திரும்பி வந்தேன் இப்படி முகம் கூட பார்க்க முடியாம போகும்னு நான் நினைக்கவே இல்லடி சாரி உமா நல்லவங்களா இருக்கவே கூடாது கோகிலா கடவுளுக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்குமா சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுவாருன்னு எங்க அப்பா சொன்னது சரிதான் கோகிலா தயவு செஞ்சு என் மேல அன்போ பாசமோ வச்சிருந்தே என் மேல பாசம் வைக்கிறவங்க என்னை விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்காங்க முதல்ல என் அப்பா அப்புறம் அம்மா இப்போ நீலகண்டா நீலகண்டா எந்திரிப்பா ஏப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு எனக்கு வேண்டாம் சொன்னா கேளப்பா நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ எல்லாரும் சேர்ந்து கோயில் நடையை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதெல்லாம் நடக்கிற வேலையாப்பா நடக்கும் மறுபடியும் இந்த கோயில் நடையை திறக்கிற வரைக்கும் என் உயிர் கிடக்கும் அப்படியே போனாலும் இந்த இடத்துலயே போட்டோம் என்னமோப்பா இதுக்கு மேல உன் விருப்பம் எல்லாம் அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும் நான் வாரேன்
ஆத்துல யாரு? யாரு? ஐயா நமஸ்காரம் ஐயா. வணக்கம். கோயில் பூஜைக்கு குறுக்கல் வேணும்னு சொன்னா. அப்படியா? உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். லிங்கதர இந்த வந்துட்டாங்க ஐயா. ஐயா இவரு குருக்குல விட்டு கூட்டிட்டு போய் வரையா. ஐயா பத்தி சொன்னலாம் புரிஞ்சதுல? ஒழுங்கா முறைக்கு ஊரை விட்டு கிளம்பு. சரிங்க. அம்மையே அப்பா பரமேஸ்வரா, என்ன காப்பாத்துப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. 30 வருஷமா அந்த கோயிலே கதியா கிடந்த குருக்களையே இப்படி பண்ணிட்டாங்களே, நான் ஏமாத்திரம்பா, மன்னிச்சிருப்பா. வா நீலகண்டா. ஏன் சாமி என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் எப்பப்பா போய் சொன்னேன்? எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். இனிமேலாவது என்ன நடந்ததுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. எப்பா இவனுக்காகத்தான்ப்பா போய் சொன்னேன். தன்னந்தனியா ஸ்கூல் போகணும், அவங்களால எந்த விதமான இடங்களும் வந்துடக்கூடாது, அதான்ப்பா போய் சொன்னேன். ஓ, அப்படி சொல்லி பயமுறுத்திருக்கானுங்களா? என்ன பண்றானுங்க நானும் பாக்குறேன். வேண்டாப்பா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. இதோட இந்த பிரச்சனை இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். நீலகண்டா, நீலகண்டா. ராஜபாண்டி, டேய் ராஜபாண்டி, டேய் ராஜபாண்டி, வாடா வெளியே. என்ன வேணும் உனக்கு? டேய், ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடலாம், ஆனா நான் கும்பிடுறது நெருப்போட நீர் மோதலாம், நீ மோதாத. அப்புறம் இதான் உன் தம்பி தப்பு பண்ணா தண்டிச்ச. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட மோத. அதை விட்டுட்டு குருக்கள் அடிக்கிறது, கோயில மூடுறது இதெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. கோயில பூட்டினா உடைக்க முடியாதா? இப்ப போற பூட்ட உடைக்கிறேன். ஊர் மக்கள் உனக்கு பயப்படலாம், ஆனா நான் எவனுக்கும் பயப்படாத எவன்டா. உன்னை இருட்டா போட நான் காரணமா இருக்க மாட்டேன். இனி உனக்கு எல்லாமே சிறப்பா நடக்கட்டும், நடக்கும். டேய், உங்க ஐயாவுக்கு நான் தானே பிரச்சனை. என்ன வெளியேற்ற தானே இவ்வளவு பண்றாரு. என்னால கோயில பூட்ட வேண்டாம், நானே போறேன்.
காஜா மாதிரி கோல் ஜோஸ் தின்னுட்டு கோல் மோடு சுத்திட்டு இருந்திய இப்ப என்னாச்சு பாத்தியா? என்ன பவச்சுக்கிட்டா இதான் கதி உனக்கு. அன்னைக்கே சொன்னல அவன்ட்ட என்ன பவச்சுக்காதானு. என்ன முறைக்கிற? நீ அடிபட்ட பாம்பு. ஒவ்வொரு தடவையும் ஐயாட்ட சொல்லி உன்னை கோயில் விட்டு வேற திட்டமிட வேண்டாண்டா. உன்னை இதோட விட மாட்டேன்டா. வேற ஊர்ல வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுருவனா? இந்த ஊர்ல உன்னை விரட்டுறேன்டா. ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா டேய். சரி என்ன பண்ணலாம்? அது தெரியாம தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். பைப்ல தண்ணி இல்ல, மழை இல்ல, நிலத்துல விளைச்சல் இல்ல. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் நடக்கிறது தானே. வெள்ளாம விளையாம போறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தானே. டேய் எங்க ஐயா கிட்ட ஏத்தா பேசுற நீ? கேள்வி கேட்டா ஏன்பா கோவப்படுறிய? இப்போ உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், அவ்வளவுதான். அன்னைக்கு நடந்துடா. சொல்லு. விட்டுரு விட்டுரு. எந்திரா எந்திரா எந்திரா. ஏய் எந்திரா. வா ஆடா. ஐயோ. ஏய் 2 மாசமா கோயில பூட்டி போட்டு நமக்கெல்லாம் சோறு போடுற தெய்வத்தை பட்டினி போட்டிருக்கோம். வேண்டாம் பூட்டி போட்டிருக்கோம். குருக்கள் குட முடியல. ஏன் ஐயர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்துக்கிட்டா இருக்கும்? நீ பேச்சது மடத்தனமா எல்லாம் இருக்கு. ஆமா, நியாயத்தை சொன்னா மடப்பேலுக்கு மடத்தனமா தான் இருக்கும். யாரு பது மடையங்கிற நீ கொன்றுவேன். நிறுத்துங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. எல்லாம் பாத்துக்கிறோன்றீங்க, என்ன பண்ணுவீங்க? கோயில் குளத்துல சின்னையா விழுந்து செத்தாரு, அது தெய்வ குத்தம். இது வரைக்கும் அதுக்கு எந்த பரிகாரம் பண்ணல. ஏப்பா தேவையில்லாத பேசிட்டு இருக்கிய? அந்த நீலகண்ட பையன் இருந்த வரைக்கும் ஊருக்குள்ள ஏதாவது நடந்திருக்கா? அப்போ எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் சொல்றியா? அவன் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லுத. தப்போ சரியோ என் மனசுல பட்டதை சொல்றேன். அந்த நீல இந்த ஊருக்குள்ள வந்தா எல்லாம் சரியாயிடும். ஆமா, அவர் சொல்றது சரிதான். இன்னொரு தடவை அவன் இங்க வந்தா நானே அவனை கொன்னுடுவேன். கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? எங்க கொல்லு பாக்கலாம். என்னல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இவர் நல்லவர் இல்ல. என் மாப்பிளைய கொன்னவர் இவர்தான். என்ன உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியா? அத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த வீட்டுல சாப்பிட்டதுக்கு உயிரை விட்டுருக்கலாம். என்ன ரொம்ப பேசுற? கொன்னுடுவேன். கொன்னுடுவியா? கொல்லு பாக்கலாம். உன் நரித்தனத்துக்கு இவங்க பயப்படுவாங்க, ஆனா நான் நிறுத்துங்க. சொல்றா உண்மை சொல்லு. சொல்லிடுறேன், எல்லாம் உண்மை சொல்லிடுறேன். என்கிட்ட கை கட்டி நின்னவங்க முன்னால என்ன கை நீட்டி அடிச்ச அந்த பயல இந்த ஊர் மக்களை வச்சு அடிச்சு துரத்தணும். அதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பா நடக்குயா. நல்ல பிளான். உன்னை யாரு மேல வர சொன்னது? போல கீழே. ஏன் ஒரு ரகசியம் வெளியே தெரிஞ்சதுனாலயா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன். டேய், நான் உன் அண்ணன். அது நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன இதெல்லாம் உன் வேலை தானா? வா, உனக்கு சேர்த்து வைக்கிற ஆப்பு.
சொல்றது கேளு. நான் கேட்க மாட்டியா? நான் கேட்க மாட்டியா? என்னாச்சு? போட்டு நாங்க தான் கொன்னு குளத்து தூக்கிட்டு போட்டோம். இதான் நடந்த உண்மை. இப்ப தெரிஞ்சிருக்கும் நியாயம் எது அநியாயம் எதுன்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எல்லாம் இவனை இப்படியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. இவனை அடிச்சு கொள்ளணும்ல. ஆமா, அடிச்சு கொள்ளுங்க. அடிச்சு போட்டா மட்டும் இவன் திருந்துவானா? ஆடு மாடுதான் அடிச்சு திருத்தணும். இவன் அதை விட கேவலமானவன். அப்ப போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. சொந்த தம்பியே அடிச்சு கொண்டுட்டான். இவன் உயிரோட இருந்தா என்ன, இறந்தா என்ன? இவனுக்கு எந்த தண்டனையும் தேவையில்லை. இவன் மனசாட்சியே இவனை கொன்னுடும். ஒரு மனுஷனுக்கு அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்ல. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்து போங்க. லீலா, ஒரு நிமிஷம். என்ன? எங்க போற? எங்க போனோம்? நீ எங்கேயும் போக வேண்டாம் தான் சொல்றோம். ஏன்? நீ இருந்தா எங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். புத்தியை விட்டுட்டு மனசுக்கு பின்னாடி அலையறவங்க நீங்க. முதல்ல மனசையும் புத்தியும் ஒன்னாக்கிக்கோங்க. யாரும் யாரோடய இருக்க தேவையில்லை. நீ எங்கேயும் போவேனா நிலகண்டா, இங்கே இரு. என் மேல போட்ட பழைய போக்கதான் இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு நான் நியாயமானவன் தெரிஞ்சதும் என் பக்கம் வரீங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை தப்பு நடந்தா அந்த பழைய என் மேல போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. எல்லாருக்கிட்டையும் கடவுள் இருக்காரு. மனுஷனை கடவுள்னு சொல்லி நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க. என்ன கடவுளை மாத்தி உங்க புத்திய புதைச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க துடிச்சலா இருக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. பணிவு இருக்கணும். ஆனா பணிவுங்கிற பேர்ல கோழையா இருக்க கூடாது. நான் வரேன். கடவுள் மனிதனும் அல்ல, மனிதன் கடவுளும் அல்ல. இவன் பக்தன்.